அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணியில் 2 எண்புக்கூட்டிற்கு மேலாக ஒரு எண்புக்கூடு அடையாளம். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள 17 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் உட்பட 15 பேர் அதிரடியாக கைது. காணாமல் போனவர் சடலமாக மீட்பு. இலங்கையில் ஆண்டுதோறும் 200 சிறுவர்கள் உயிரிழப்பு. யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. 33 அரசு நிறுவனங்களை மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி. போர்த்துகலில் கேபிள் கார் விபத்து, 15 பேர் உயிரிழப்பு. இந்தியா அமெரிக்கா மீது எந்த வரியும் விதிக்காது ட்ரம்ப் தெரிவிப்பு. 2027க்குள் காணாமல் போனோர் மீதான விசாரணைகளை நிறைவு செய்ய தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் 2 பெரிய எண்புக்கூட்டு தொகுதிகளின் முழங்கால் பகுதிக்கு குறுக்காக ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூட்டு தொகுதியும் மற்றும் ஒரு எண்புக்கூட்டின் மண்டையோடு ஒரு எண்புக்கூட்டின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த 4 எண்புக்கூட்டு தொகுதிகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவை இன்றைய தினம் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இதுவரையில் 231 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட 5 பாதாள உலக உறுப்பினர் உட்பட 17 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை போலீசின் 159வது ஆண்டு விழாவில் உரையாற்றிய போது அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த ஆண்டு இதுவரை 1416 கிலோகிராம் ஐஸ், 946 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 12,803 கிலோகிராம் கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இதுவரை T56 துப்பாக்கிகள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் உட்பட 1612 சண்டவிரோத ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை பகிடிவதை செய்த 6 மாணவிகள் மற்றும் 9 மாணவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் 24 முதல் 26 வயதுக்குட்பட்ட மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் பயிலும் மாணவிகள் குழுவை இந்த மாணவர்கள் பகிடிவதை செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பகிடிவதை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்தே சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். காலி மகமோதர கடற்கரை பகுதியில் இருந்து நேற்று காலை முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்தனர். மகமோதர பகுதியைச் சேர்ந்த 87 வயதுடையவர் முதியவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவிலிருந்து முதியவர் காணாமல் போயுள்ளதாக முதியவரின் குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புற்றுநோயினால் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 200 சிறுவர்கள் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார். முறையான மருத்துவ சிகிச்சை மூலம் இந்த நிலைமையை தணிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதார மேம்பாட்டு பணியகம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த 2022ஆம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து புற்றுநோய் நோயாளிகளில் 904 பேர் சிறுவர்கள் ஆவர். கடந்த 15 ஆண்டுகளை தரவுகளை பார்க்கும்போது சிறுவர் பருவ புற்றுநோய் நோயாளிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை. இப்போது ஆண்டுதோறும் சுமார் 900 சிறுவர் பருவ புற்றுநோய்
தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். அதேவேளை கடந்த 2019ஆம் ஆண்டில் சுமார் 200 சிறுவர்கள் புற்றுநோயினால் இறந்துள்ளனர். இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் 200 சிறுவர்கள் புற்றுநோயினால் இறப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என தேசிய புற்றுநோய் கட்டுப்பாடு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சுராஜ் பெரீரா தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை அவ்வப்போது மிதமான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வானிலை தொடர்பாக அவர் இன்று வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்பில் மேலும் குறிப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டுக்கான வடகிழ் பருவக்காற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாண்டு வடகிழ் பருவக்காற்று மழை சராசரியை அண்மித்ததாகவே காணப்படும். குறிப்பாக 500 மில்லிமீட்டர் முதல் 600 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட அளவிலே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது செயற்படாத 33 அரச நிறுவனங்களை 2 கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத அரசு தொழில் முயற்சிகளை மூடுதல், பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கல் மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காகவே குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டது. குறித்த காலத்துக்கு முன்னர் தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சில அரசு தொழில் முயற்சிகள் தாபிக்கப்பட்டதன் நோக்கங்கள் சமகாலத்துடன் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாமை போன்ற காரணங்களால் தொடர்ந்தும் பேணி செல்வதற்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றது. குறைவான நிதி செயலாற்றுகை போன்ற காரணங்களால் செயலிழந்து காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய பொருளாதாரத்துக்கு அல்லது அரசு சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குகின்ற நியதி சட்ட நிறுவனங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்ற பல்வேறு வகைகளுக்குரிய அரசு தொழில் முயற்சிகள் அரசுக்கு செலவு சுமையாக தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு பதிலாக குறித்த நிறுவனத்தை குலைத்து முடிவுறுத்துவது பொருத்தம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த அமைச்சின் கீழ் தாபிக்கப்பட்டுள்ள விசேட குலைத்தல் பிரிவின் மேற்பார்வையின் கீழ் தற்போது தொழிற்பாடு நிலையில் இல்லாத 33 அரசு தொழில் முயற்சிகளை 2 கட்டங்களாக முறையாக குலைத்து முடிவுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. போர்த்துகல் பலிஸ்பெனின் புகழ்பெற்ற கேபிள் கார் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஒரு குழந்தை உட்பட மீதமுள்ள 13 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் போர்த்துகலின் அவசர மருத்துவ சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சீனா மற்றும் பிரேசில் போல இந்தியாவும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனா வரிகளால் எங்களை கொள்கிறது, இந்தியா வரிகளால் எங்களை கொள்கிறது, பிரேசில் வரிகளால் எங்களை கொள்கிறது. அவர்களை விட வரிகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உலகில் எந்த மனிதனை விடவும் வரிகளை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். இந்தியாதான் உலகில் அதிக வரி விதிக்கும் நாடு. ஆனால் இந்தியா அமெரிக்கா மீது எந்த வரியும் விதிக்காது என்று அவர்கள் என்னிடம் கூறியுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் இந்தியா மீது 50% வரி விதிப்பு இல்லாவிட்டால் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார்கள். அதனால் வரி விதிப்பு அவசியம். வரி விதிப்பு அமெரிக்காவிற்கு பேரம் பேசும் சக்தியை வழங்குகிறது என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்வதற்கான விசேட கருத்தெடுத்தை செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்கு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன
மற்றும் காண கிடைக்காமை ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ்வலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுவரை குறித்த அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள 16,966 முறைப்பாடுகளில் விசாரணைகளுக்காக மேலும் 10,517 முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விசேட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.